அன்பார்ந்த மாணவர்களே, இப்போ எக்ஸாம்பிள் 5.6 பாருங்க. The line 3x plus 4y minus 12 equal to 0 meets the coordinate axes at A and B. Find the equation of the circle drawn on AB as diameter. 3x plus 4y minus 12 equal to 0 என்ற நேர்கோடு ஆய அச்சுக்களை A மற்றும் B என்ற புள்ளிகளில் சந்திக்கின்றது. கோட்டு துண்டு ஏபியை விட்டமாக கொண்ட வட்டத்தின் சமன்பாடு காண்க. அதாவது ஒரு லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸையும் மீட் பண்ணுது, ஒய் ஆக்சிஸையும் மீட் பண்ணுது, ஏ அண்ட் பி அப்படிங்கிற பாயிண்ட்ல. அந்த ஏபியை டயமீட்டரா வச்சு வரக்கூடிய சர்க்கிள், அதோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். இதான் வந்து கொஸ்டின். இப்போ இந்த 3x plus 4y minus 12 equal to 0 இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா இன்டர்செப்ட் ஃபார்முக்கு மாற்றணும். இன்டர்செப்ட் ஃபார்ம் அப்படின்னா என்ன உங்களுக்கு தெரியும், என்ன அப்படின்னா எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1ன்னு வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், இதை வந்து இன்டர்செப்ட் ஃபார்முக்கு மாற்ற போகிறேன். அதாவது தமிழில் வந்து வெட்டு துண்டு வடிவம், அதுக்கு மாற்ற போகிறேன். எப்படி மாற்றுறது அப்படின்னா, இதை அப்படியே என்ன பண்ணுங்க, 12 ரைட் சைடு கொண்டு போயிடுங்க. ஸோ 12 வந்து நீங்கள் ரைட் சைடு கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும்னா 3x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 12 அப்படின்னு வரும். இந்த 0 போயிடும். புரிஞ்சுதா? இப்போ என்ன பண்ணுறீங்க, 12ஆல் டிவைட் பண்ணுங்கள். ரெண்டு பக்கமும் 12ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகணும் உங்களுக்கு, 3x பை 12 ப்ளஸ் 4y பை 12 ஈக்குவல் டு 12 பை 12 ஒன்று ஆகிடும். இப்போ 3x பை 12 4y பை 12னா 3யும் 12 நீங்கள் கட் பண்ணலாம். ஸோ கட் பண்ணால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, எக்ஸ் பை 3 எக்ஸ் பை 4 ப்ளஸ் ஒய் பை 3 ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். புரியுதா? இது வந்து இன்டர்செப்ட் ஃபார்ம் வந்துருச்சா? அப்போ என்ன அர்த்தம்னா எக்ஸ் இன்டர்செப்ட் வந்து 4, ஒய் இன்டர்செப்ட் வந்து 3. புரிஞ்சுதா? அப்படின்னா அவன் என்ன செய்யணும்னா ஏ ஈக்குவல் டு 4 கமா பி ஈக்குவல் டு 3. புரிஞ்சுதா? அப்போ என்ன அர்த்தம்னா இந்த லைன் வந்து என்ன பண்ணுது, தி லைன் மீட்ஸ் தி ஆக்சஸ் அட் என்னென்ன பாயிண்ட் தெரியுமா, ஏ ஆஃப் என்ன 4,0 அண்டு பி ஆஃப் என்ன பி ஆஃப் 0, பி. இந்த பாயிண்ட்ல 0,3 இந்த பாயிண்ட்ல மீட் பண்ணுது. இந்த ஏபியை வந்து நம்ம டயமீட்டரா வச்சுக்கிறோம் இல்லையா? அப்போ டயமீட்டரா வைக்கும் பொழுது என்ன ஆகும்னா, இது வந்து நம்ம டயமீட்டர் கொடுத்தா எண்டு பாயிண்ட் கொடுத்தா கண்டுபிடிக்கிற ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதை வச்சுக்கணும். ஸோ ரிக்வயர்டு ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் என்ன பண்ணணும் தெரியுமா, அதை வந்து நீங்கள் மாற்றணும். அப்போ பாருங்க, அப்போ அந்த வட்டத்தின் சமன்பாடு எப்படி இருக்குன்னா, இது வந்து இந்த ஏபி வந்து டயமீட்டரா இருக்கனால அந்த டயமீட்டரோட எண்டு பாயிண்ட்ஸ் முனைப்புள்ளிகள் கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த 5th கொஸ்டின் மாதிரி தான். அப்போ எக்ஸ் மைனஸ் x1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x2 ப்ளஸ் ஒய் மைனஸ் y1 இன்ட்டு ஒய் மைனஸ் y2 ஈக்குவல் டு 0. இப்போ x1 y1க்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யணும், 4,0 போடணும். x2 y2க்கு பதிலாக 0,3 போடணும். அப்போ இது என்ன ஆகும்னு பாருங்க, எக்ஸ் மைனஸ் என்ன பாருங்க, எக்ஸ் மைனஸ் x1க்கு பதிலாக என்ன போட போகிறேன், 4 போட போகிறேன். என்ன x2 வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 0. ஸோ எக்ஸ் மைனஸ் 0. புரிஞ்சுதா? அடுத்து ஒய் மைனஸ் y1 வந்து 0, y2 வந்து 3. ஸோ ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. திரும்ப சொல்கிறேன், x1 x1 வந்து 4, y1 வந்து 0, x2 y2 வந்து 0,3. புரிஞ்சுதா? அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் அப்படியே பெருக்குனீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, எக்ஸ் இன்ட்டு எக்ஸை பெருக்குனீங்க எக்ஸ் ஸ்கொயரு. ஸோ எக்ஸ் ஸ்கொயரு அப்புறம் வந்து மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸை பெருக்குனா 4x ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் இன்ட்டு ஒய் பெருக்குனா ஒய் ஸ்கொயரு அப்புறம் வந்து மைனஸ் 3 இன்ட்டு ஒய் பெருக்குனா மைனஸ் 3y ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். ஸோ என்ன வருது, எக்ஸ் ஸ்கொயர். புரியுதா? எக்ஸ் ஸ்கொயர் அப்புறம் மைனஸ் 4x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஒரு ஆர்டராக எழுதிடுங்க. ஆர்டர்னால் ஃபஸ்ட்டு என்ன வரணும், ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஸ்கொயர் வரணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் என்ன, அப்புறம் ப்ளஸ்ஸு அடுத்து என்ன வரணும், இந்த ஒய் ஸ்கொயர் வரணும், ப்ளஸ்ஸு ஒய் ஸ்கொயரு அதுக்கப்புறம் வந்து மைனஸ் 4x மைனஸ் 3y ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். புரிஞ்சுதா?